இப்போ வந்து நம்ம மகர ராசி வந்து பார்க்க வரோம். நிச்சயமா மகரம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம். நீங்கள் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து உழைப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய பொதுவாக மகர ராசி அப்படின்னாலே ஒரு திமிரு, ஆதிக்கம் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு உழைப்பு அப்படின்னாலே ஒரு உயிர் அப்படிங்கிற சொல்கிற நிலைமையில மகர ராசிக்காரங்க வந்து இருப்பாங்க. பொதுவாகவே வந்து மகர ராசிக்காரங்க வந்து ரொம்ப லேசியாக இருக்கக்கூடாது. ஆமாம், அவங்கள ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ இயக்கிக்கிட்டே இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கான இன்கம்மாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவாக நடக்கும். மகர ராசியில் உள்ள ஆண் பெண் அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. நிறைய தியாகம் பண்ணுவான், நிறைய விட்டு கொடுப்பான், தன்னோட குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணக்கூடிய நிலை. இதே தான் பெண்ணாகவும் இருக்கும். இதில் அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே விஷயம் தான் எங்கள்கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக்கு, எனக்கு நீ என்ன வேணால் பண்ணு. ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க இந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா. பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள் கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யூனிக் இருக்கு, ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு? ரொம்ப வந்து துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி, அந்த கோபம் வேகம். அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்பு, பாசம், கருணை. சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே இவங்களுக்கு இந்த கிராஸியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து அவங்களோட ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் எப்படின்னா பேசுற விதத்துலையும், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கால் மேல கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான அப்படி பாக்குற பார்வையெல்லாம் தெரியும். ஸோ இதுலயே வந்து அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் கை கால் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே வந்து ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம் இல்ல சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சனையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களாம் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடரை நீங்கள் ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, ஆண் பெண் 2 பேருக்கும் வந்து ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை வந்து 2 பேருக்கும் மாறுபடுமா, எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா இல்லை மாறுபடுமா, அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மகர ராசி வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக மகர ராசி அப்படின்னாலே ஒரு திமிரு, ஆதிக்கம் அதெல்லாம்
அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு உழைப்பு அப்படின்னாலே ஒரு உயிர் அப்படிங்க சொல்கிற நிலைமையில மகர ராசிக்காரங்க வந்து இருப்பாங்க. உழைப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவமே கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், மகர ராசியில் உள்ள ஆண் பெண் அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா மகரம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம். நீங்கள் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து உழைப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய என்னென்னா கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான். பொதுவாகவே மகரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் சனியினுடைய வீடு, கர்மக்காரகன்னு சொல்கிறப்போ நம்மளுடைய என்ன இந்த பிறவி பயனை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கோமோ அதனுடைய தன்மைன்னு சொல்ல முடியா. ஏன்னா செவ்வாய் வந்து உச்சமடைஞ்சு சனி உங்களுக்கு குரு நீச்சம் அடையக்கூடிய ராசி. செவ்வாய்ங்கிறப்ப உடல் உழைப்பு, வேர்வை சிந்தணும். சனியை பொறுத்த வரைக்கும் மந்தக்காரகன். பொதுவாகவே வந்து மகர ராசிக்காரங்க வந்து ரொம்ப லேசியாக இருக்கக்கூடாது. ஆமாம், அவங்கள ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ இயக்கிக்கிட்டே இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கான இன்கம்மாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவாக நடக்கும். நான் வந்து பெரிய ஆஃபீஸர்ப்பா, நான் இறங்கி போய் ஒரு இடத்துல பேசுகிறதா என் கௌரவம் என்ன வருது அப்படிலாம் வந்து இந்த தனக்கு தன்னுடைய தான்ற தலைக்கேற்றக்கூடிய அகந்தை இதெல்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அள்ளி கொடுப்பார் சனி பகவான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சுயமரியாதை கௌரவம் அப்படிங்கிறத தாண்டி உழைப்பு, என்னதே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு கடமையை செய்கிறேன், பலனை எதிர்பார்க்கல. பலனை எதிர்பார்த்தா தான் தப்பு. நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன்னா அட்லீஸ்ட் 1000 ரூபாய்க்கு இன்றைக்கி எனக்கு வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க, ஆனால் நான் செஞ்ச வேலைக்கான வேல்யூபிள் எப்படின்னா 5000 ரூபாய். சரி 5000 ரூபாய் வேலைக்கு 1000 ரூபாய் பரவாயில்லையா, இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு வரேன், லேர்னிங்காக மட்டுமே இருக்குமே தவிர்த்து அந்த அனுபவத்தை மட்டுமே கற்றுட்டு வரக்கூடிய நிலையை தவிர்த்து இவங்க பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய லைஃப்பில் லேர்னிங்ஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கற்றுக்கக்கூடிய நிலை இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்க சின்ன வயசுலேயே வந்து ஒரு பொறுப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய குடும்ப கௌரவத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசைங்க, ஒரு பிள்ளை மேலே பயங்கரமாக ஆசை இருந்துச்சு. ஆனால் அந்த டீனேஜ் கிராஸ் பண்ணும்போது நான் படுற அவஸ்தை, எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட கௌரவம் முக்கியமா என்னோட சந்தோஷம் முக்கியமானு பார்க்கும்போது இத்தனை வருஷம் கட்டி காத்த என் கௌரவம், எங்கள் அம்மா அப்பாவோட கௌரவம் தான் முக்கியம், என்னோட சந்தோஷம் முக்கியம் இல்லைன்னு நான் தியாகம் பண்ணிட்டேன். நிச்சயமா இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45+ ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா நான் விரும்பின பொண்ணை நான் பார்க்குறேன், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு எனக்கு வேற மாதிரி எண்ணங்கள் தோணுது. இப்போ அந்த லெவலில் ஏன் நான் விட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை லைட்டாக ரியலைஸ் பண்ணுறேன். கால் தாழ்த்தி கிடைக்கக்கூடிய எதுவுமே வந்து நமக்கு என்னவா இருக்காது அப்படின்னா அனுபவிக்க கொடுப்பன இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயமா இவங்க என்னன்னா எதிர்காலத்துக்காக நிறைய சேர்த்து வைப்பாங்க, தன்னோட சந்ததியருக்காக சேர்த்து வைப்பாங்க. பழமையில் புதுமைவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பான். ஆனால் அவன் யோசிக்கிற நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுல பையன் என்னவா யோசிப்பானோ அதை வந்து ஒரு 15 வயசு பையன் யோசிப்பான். கிட்டத்தட்ட அந்த பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். நிறைய தியாகம் பண்ணுவான், நிறைய விட்டு கொடுப்பான், தன்னோட குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணக்கூடிய நிலை. இதே தான் பெண்ணாகவும் இருப்பான். இதில் அந்த பெண் என்ன பண்ணுவான்னா ஒரே விஷயம் தான் எங்கள்கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக்கு, எனக்கு நீ என்ன வேணால் பண்ணு சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் நான் ஒரே ஒரு கண்டிஷன், என்னுடைய வேலையை யாருக்கா விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என் வேலை ஸ்டைல் இப்படி தான், திடீர்னு நீ வேலையை விட்டுட்டு வந்துடு கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு வாழ்க்கை நடக்கும் அப்படிலாம் முடியாது. அதே மாதிரி மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு நீச்சமாகறாரு இல்லையா, இங்கே சனியினுடைய வீடு. அப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே குடும்பத்தினுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் ஏற்றி நடந்துக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுங்கிறத நான் தான் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து யாருமே செய்யலை, என்னோட அம்மா அப்பா செய்யலை, எனக்கான சொந்தக்காரங்க யாருமே பண்ணல, என்னோட படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே நானே தேடி கஷ்டப்பட்டு தான் எல்லாமே அனுபவிச்சு வந்திருக்கேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஆசைப்படுற நேரத்தில் ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் கிடைச்சி என்ன பிரயோஜனம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நான் ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ தூரம் போராடுவேன். பட் அந்த போராட்டத்துக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய வலி வேதனை மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர்த்து அது கிடைக்கிற அன்னைக்கு அதை எனக்கு அனுபவிக்க கூட கொடுப்பனே இல்லைன்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அம்மா அப்பா விட்டு அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க மகராசிக்காரவங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே என்னென்னா எங்கள் அம்மா அவங்கள வந்து கண்ணீர் சிந்துறதோ அவங்க மனசை காயப்படுத்துறதோ நான் விரும்பவே மாட்டேன், என்னத்துக்காகவும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன்னு வாழக்கூடிய நபர்கள் தான். அவங்க சொன்ன வேத வாக்கு தான் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக தன்னையே தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு லேட்டாக வந்து அவங்களுக்கான லைஃப்பை இழந்துட்டோமோன்ற ஒரு மனவேதனையோட சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து யூனிக்கான பர்சன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பழமையில் புதுமைவாதி. என்னதான் நீங்கள் மாடர்ன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குலதெய்வ வழிபாடு அப்படின்றலாம் பண்ணுவாங்களே, இவங்கெல்லாம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்களோட குலதெய்வம் வந்துருச்சுன்னா கரெக்டாக போயிட்டு வரணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்பயுமே நம்ம குடும்பம் விட்டு போகக்கூடாது, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்களே சில பேருக்கு. அப்படி ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொந்தத்துக்காகவே வந்து வெளியில் போனால் கூட அந்த லைஃப்பை விட்டு கொடுக்கக்கூடாது, என்னோட பாரம்பரியம்னு நினைப்பாங்க. கரெக்டாக இவங்களுக்கு அங்கே தான் செக் வைக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை, வெளிநாடு வெளியூர்லாம் வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, படிக்கா போனோம்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தை பிரிச்சு விட்டுருமா? ஆமா. குடும்ப உறவினர்கள்ல பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. எல்லாரையும் விட்டு ஒதுக்கி யாரோ ஒருத்தவங்களுடைய ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நட்புக்கு, அதாவது குடும்ப உறுப்பினர்கள் காட்டாத அன்பை இவங்களுக்கு வந்து வெளி உறவுகள் காட்டும். எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா சொல்லு. டெஃபினட்டா வந்து வெளியே எனக்கு இருக்கிற உறவுகள் எல்லாமே எனக்கு காயப்படுத்தினாங்க. ஆனா எங்க இருந்தோ அந்த உறவு எனக்கு அவ்வளவு அன்பை கொடுத்துச்சு. என்னால யோசிக்க கூட முடியல, இப்படிலாம் இருப்பாங்களா, நம்ம பழகுற ஆட்கள் இவ்வளவு உண்மையா இருப்பாங்களா. என் வீட்டுல எனக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா என் உறவு செய்யறதை விட என்னோட நட்பு எனக்கு அவ்வளவு செஞ்சுச்சு அப்படின்ற அளவுக்கு நிறைய அனுபவங்கள். இது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாமே லேட்டா கிடைக்குங்க. ஆனா அது தியாகம் பண்ணி வாழ்க்கையை வாழ்றவங்க. பிடிச்சு வாழ்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிடிச்சி வாழலைங்க, ஆனால் புரிஞ்சுட்டு வாழ்கிறேன், அவ்வளோதான் என் வாழ்க்கை. இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு திருப்தின்றது இருக்குல்ல. எங்களுடைய திருப்தி என்ன அப்படின்னா, இவங்களை சுற்றி இருக்கவங்களுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்கிறேன் இல்லையா, அதுதான் என் வாழ்க்கையில் திருப்தின்னு. நிச்சயமாக தன்னோட குழந்தைகளுக்காக, தன்னோட குடும்பத்துக்காக, ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் தியாகம் பண்ணேன், ஒரு காலகட்டத்தில் என் குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணேன், ஒரு காலகட்டத்தில் என் ஹஸ்பண்ட் அவரோட சந்தோஷம் முக்கியம் நான் தியாகம் பண்ணிட்டு வந்துட்டேங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கும். இதுதான் மகரம். நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே மகர ராசி இருக்க வந்து திமிர் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறோம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு மகர ராசி பெண்கள் ஆண்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம மேம் வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றிடா.